மக்களுக்காக இருந்த காங்கிரஸ் இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் தற்போது குடும்பத்திற்கான காங்கிரஸ் மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தமிழ் மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் இல்லை எனவும், வெறும் இலவசங்கள் மட்டுமே அதில் இருப்பதாகவும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு குடிநீர், சாலை வசதி, தடையில்லா மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். தமிழகத்திலும் அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் ஊழல் செய்து வருவதாக விமர்சித்த அவர், மத்தியில் ஊழல் இல்லாத ஆட்சி நடைபெறுவது போல மாநிலத்திலும் ஊழலற்ற ஆட்சி அமைய பாரதிய ஜனதாவிற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். At the national level, the Prime Minister Narendra Modi is a terror to all the corrupt fellows in the country. உங்களுக்கு நான் மிகுந்த உற்சாகத்தோடு ஒன்றை சொல்ல முடியும். மத்தியிலே அமைந்திருக்கின்ற மத்திய அரசு, மோடியினுடைய தலைமையிலே அமைந்திருக்கின்ற மத்திய அரசு, மோடியும் ஊழலுக்கு எதிராக ஊழல்வாதிகளை ஒழிப்பதில் மோடிக்கு நிகரான தலைவர் இன்றைக்கு உலகத்திலேயே இல்லை. If the overhead tank is clean, you will get good water in the tap. எப்படி மேல்நிலை தொட்டி சுத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் இருந்து வருகின்ற நீர் சுத்தமாக இருக்குமோ அதை போல